அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். குஜராத், கர்நாடகா அக்னி பரீட்சைக்கு ரெடியாகும் பாஜக. 3ஆம் கட்ட தேர்தல் மோடிக்கு ஏன் முக்கியம்? வரும் மே 7ஆம் நாள் நமது நாட்டில் 3ஆம் கட்ட லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் இது 3 மாநிலங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. கோவா, குஜராத், அசாம், பீகார், மத்திய பிரதேசம், கர்நாடகா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் என மொத்தம் 10 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 94 லோக்சபா தொகுதிகளுக்கு 3ஆம் கட்ட வாக்குப்பதிவில் தேர்தல் நடைபெறுகிறது. இதில் குஜராத், கர்நாடகா மற்றும் கோவா கவனிக்க வைப்பதாக இருக்கிறது. இதில் கோவா யூனியன் பிரதேசத்தில் வடக்கு கோவா மற்றும் தெற்கு கோவா என 2 தொகுதிகள் இருக்கும் நிலையில் அங்கு காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. வடக்கு கோவாவில் பாஜகவின் ஸ்ரீபா நாயக்கை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர் ரமாகாந்த் கலப் போட்டியிடுகிறார். தெற்கு கோவாவில் பாஜக பல்லவி டெம்பாவை எதிர்த்து காங்கிரசின் விரியோடா பெர்னாண்டஸ் களமிறங்குகிறார். இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவில் களத்தில் இருக்கும் வேட்பாளர்களிலே அதிக பணக்காரர் என்றால் அது இந்த பல்லவி டெம்பா தான். கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் வடக்கு கோவா தொகுதியில் பாஜக வென்ற நிலையில் தெற்கு கோவா தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. அதையடுத்து குஜராத். இது ஏன் பாஜகவுக்கு முக்கியமானது என நாம் தனியாக சொல்ல தேவையில்லை. பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் மொத்தம் 26 தொகுதிகளில் இருக்கும் நிலையில் 25 தொகுதிகளுக்கு அங்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. சூரத்தில் காங்கிரசின் நிலேஷ் கும்பனியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. பாஜகவை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் சொந்த மாநிலம் என்பதால் குஜராத் முக்கியமானது. 1995ஆம் ஆண்டு முதல் சுமார் 30 ஆண்டுகளாக குஜராத்தில் பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் குஜராத்தில் மத்திய அமைச்சரும் பாஜகவின் ராஜ்கோட் மக்களவை வேட்பாளருமான பிரஷோத்தம் ரூபாலா சத்திரிய சமூகத்தினர் குறித்து கூறிய கருத்துக்கள் அந்த சமூக மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சத்திரிய சமூகத்தினர் வாக்குகள் பாஜக செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மொத்தம் 28 தொகுதிகள் இருக்கும் நிலையில் முதல் 14 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 26இல் வாக்குப்பதிவு நடந்த நிலையில் மீதமுள்ள 14 தொகுதிகளுக்கும் மே 7ஆம் தேதி 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. கர்நாடகாவை பொறுத்தவரை அதுவும் பாஜகவுக்கு முக்கியமானது. ஏனென்றால் கடந்த 2019இல் அங்குள்ள 28 இடங்களில் 25 இடங்களில் பாஜக வென்றிருந்தது. தென் இந்தியாவில் பாஜக இந்த அளவு வலிமையாக இருக்கும் ஒரே மாநிலமாக கர்நாடகா இருப்பதால் இதுவும் முக்கியமானதாகும். இருப்பினும் அங்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலி கூட்டணியில் உள்ள ஜேடிஎஸ் கட்சியால் ஏற்பட்டுள்ளது. அங்கு முன்னாள் பிரதமர் எச் தேவகவுடாவின் பேரனும் ஜேடிஎஸ் முக்கிய தலைவர்களில் ஒருவருமான பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களை பலாத்காரம் செய்துள்ளதாக வெளியான புகார் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வலிமையாக உள்ள மாநிலமாக இருந்தாலும் கூட பாஜகவுக்கு பெரிய சவால் காத்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். நன்றி.